எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல ரொம்ப சந்தோஷமாகவும் என்ன நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவ்வளோ பெரிய மனுஷங்களோட நானும் நிற்கிறேங்கிறது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார், உங்கள் ரெண்டு பேரும் பார்த்ததுக்கு, இந்த இடத்துல நிற்கிறதுக்கு. அண்ட் ஐ எம் த வெரி பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் மோலால் சார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. நான் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஆஃபீஸில். ஸோ நான் அவருக்கு நான் சால்வை போட்டதோ பொக்கே கொடுத்ததோ எனக்கு ரொம்ப ஐ கெட் அ சான்ஸ். எனக்கு பிடிச்ச ஒரு மனுஷனை என்னால் இந்த இடத்துல ஒரு பாராட்ட முடியுதோ இல்லை ஒரு அன்பை வெளிப்படுத்த முடியுதுன்னு எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தென் யூஆர் கிரேட் சார். தேங்க்யூ சார். நாக் சார் மாதிரி சச் ஜென்டில்மேன். நான் தெலுங்கு போயிருந்தேன். இவருக்கு எப்பவுமே வயசாக மாட்டேங்க, அது ஏன்னு தெரியவே இல்லை. நிறைய ஆன்டி ஏஜிங் பற்றி ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க, இவரை கூட்டு போய் பண்ணுங்க அது தயவு செஞ்சு ரிசர்ச். கண்டிப்பாக முடியிலேருந்து மொத்தமாக மனுஷன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. அண்ட் எப்பயுமே ஒரு கூல் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு வைப் அவர்கிட்ட இருக்கும். நான் சின்ன வயசில் அவர் படங்கள் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஏதோ நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டேன். அவர் இன்னமும் நான் டிவியில் பார்த்த அதே மனுஷனாகவே இருக்கிறாரு. ஸோ யூ லுக் சேம் சார். மேபி என்னோட கிராண்ட் சில்ட்ரன் வந்தா கூட நீங்க இப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். அண்ணா உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்குண்ணே, அதை பண்ணாம நம்ம இந்த இடத்துல லவ் காட்ட முடியாது. ஆனா ரெண்டு பேருக்கு ஒரு உமா கொடுக்கணும். நான் அவங்க எல்லாம் எவ்வளவு நாகரிகமா நடந்துட்டாங்க. நம்ம ஊர்ல நம்ம ஆளோட மானத்தை காப்பாற்றும் போது let me speak. They both are gentlemen, not like you people, please. Okay. பிக் பாஸ் பற்றி ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக சொன்னாங்க. இங்கே நிறைய பேருக்கு இந்த மேடை அற்புதமான வாய்ப்பு வழங்கியிருக்கு. இங்கே மனுஷனோட மைண்டை இன்ட்ராக்ட் பண்ண வைக்குது. மனுஷன் யாருன்னு தெரியுது. அங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட்டு, ஹோஸ்ட்டு, ஆடியன்ஸு எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஆளாக தான் இருக்கும் அந்த ஷோ பார்க்கும்போது. ஏன்னா அங்கே எதுவுமே ட்ராமா இல்லை ஒன்று. ரெண்டாவது நம்ம அஸ் அ பர்சனாகவும் சரி, நம்மளாலே ஒரே பர்சனாலிட்டி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி நம்மளை திரும்பி பார்க்குறது. பிக் பாஸ் இஸ் லைக் அ மிரர் ஃபார் மீ. நான் எல்லா கண்டஸ்டன்ட்கிட்டையும் நான் என்ன பார்க்குறேன். நானும் நாகராஜன் சார் சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். நான் பிக் பாஸ் பார்க்கவே மாட்டேன் எனக்கு அதனால் எனக்கு அது மேலே எனக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருந்தது. பட் நான் ஃபஸ்ட்டு சீசன் 8 பண்ணேன், இப்போ நான் சீசன் 9 பண்ணுறேன். நான் அங்கே போனதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு சிறந்த புத்தகம் மனிதனை படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்க நிறைய மனிதர்களையும் அவங்க பண்ணுற அந்த டாஸ்க் மூலம், பிஹேவியர் மூலம் நானும் நிறையா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். லால் சார் சொன்ன மாதிரி இது மேலே நிறையா விமர்சனம் வைக்கலாம். விமர்சனம் எப்போவுமே வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா கிரிட்டிக்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். ஏன்னா அதன் மூலமாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இது மோஸ்ட்லி பிக் பாஸ் டிஸ்கஸ் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கேள்விகள் முதல்ல எனக்கு பதில்களை விட more than an answer, I like questions. So Big Boss raised so many questions towards me. So I learned a lot of things from Big Boss, and then I'm very happy that I'm doing it. அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. என்னோட சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் இங்கே இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, நிறைய பேர் ஆசையும் கனவோடு இருக்காங்க. இங்கே சொல்லப்பட வேண்டிய கதைகள், நிறைய பேர் சொல்லணும்னு ஆசைப்படக்கூடிய கதைகள் நிறையா இருக்குது. ஆர்ட் மனுஷனை ரொம்ப பக்குவப்படுத்தும், எஜுகேட் பண்ணும், முன்னாடி கொண்டு போகும். அது பெரிய ஸ்டெப் அது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்ததும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐ எம் ரியலி ஹானர்ட் அண்ட் ஹாப்பி டு பி வித் தீஸ் two gentlemen. Thanks sir. Love you sir. Love you. Start from the other side. Yes, okay. You want? Yeah, sir, please. The king. I just want to take this opportunity. Good evening everybody. Andarki namaskaram. Very happy, chala santoshanga undi ikkada untam. I pulled the mic from brother Vijay because I wanted to take this opportunity and congratulate Mohanlal garu for the Dada Saheb Phalke award. Woo! I didn't get the opportunity to personally congratulate him before, so I'm taking this opportunity. Especially when everybody is here from all languages. And the most deserving actor and truly and the most prestigious award. I call it prestigious endukante naku baag gurtu. I remember my father had received this award a while ago
and he was on the Dada Saheb Phalke committee. One day నేను ఒకసారి ఆయన అడిగాను, ఆయన కమిటీ మీటింగ్ అయిన తర్వాత ఇంటికి వచ్చిన తర్వాత ఎవరికి ఇస్తున్నారని. హౌ మచ్ ఎవర్ ఐ ట్రైడ్ ఇట్ డెంట్ టెల్ మీ. హీ సెడ్ నో, we cannot give it out. So this award is so pure and so prestigious, and it has come to the most deserving actor who holds his own in Indian cinema, a man who can do anything at ease, learn, and he just gets into that character, and there is nothing else you can do but clap. So That's what you want to do. Yes. Thank you. Good evening to all. Thank you very much. And thank you so much because I'm so overwhelmed because I had the chance of acting with his father. And he was very kind to me, and I did a movie called Gandhivam. We shot a song sequence in Copenhagen. Best friend. And thank you so much, and thank you, Vijay. Sir, of course. And thank you very much, and thank you, Geo Harsha, for conducting a beautiful August function like this. I take this opportunity to thank each and everyone who is working with this wonderful project called Bigg Boss. Let me talk about Bigg Boss. Please. Yes, yes. I've completed my 7 seasons. And why Bigg Boss is such a big hit? It is not drama. It is beautiful show of positiveness, I believe. There are a lot of difference of opinion, criticism, but I believe that show carries a lot of entertainments, a lot of emotions, human emotions, a lot of discipline, a lot of things to gather from that show. You can inspire, you can entertain, you can bring people together. So it's a beautiful congress. And I'm so lucky. And I was a little hesitant to be a part of that show first. Then later, it's like an addiction. It's a part of you now. And I think they have signed for another 3 more years. Whoa! Wonderful. Woohoo! Thank you Who very else, much. Narada? Who It else? is a beautiful platform for the people who has got that kind of talents. Who can show their, enhance their abilities. And of course, it's an escape to the audience. Like with the stress, out of 100 days, they are forced to watch the film. It has got some kind of the show. It has got some kind of magic. And thank you very much for the audience also, because they are also enjoying. But definitely, criticisms are there. But only with that we can move forward. Absolutely. And once again, thank you very much. And most of the actors who are coming out, most of the contestants who are coming out of the Bigg Boss show. True, sir. True. So in 100 days, you are becoming a star. Okay, thank you. I'll give you a hand. Thank you, sir. So thank you very much. And once again, thank you, Jay Hotstar, for conducting a beautiful function like this and helping all the budding artists, directors, or producers who has got that content. And luckily, we are also in that league. We are also in that, of course, entity-wise, we are from a small state, Kerala. But I'm so happy to hear that we are doing extremely well in content-wise. Yes. And thank you very much. And wishing you all a wonderful evening. Thank you, thank you, thank you. Thank you, അല്ലടാ sir. പോകുന്നതിന് മുമ്പ് 2 വാക്ക് മലയാളത്തിലല്ലടാ, ഇത് മുഴുവൻ ഇംഗ്ലീഷിലല്ലേ പറഞ്ഞത്. നമുക്ക് മലയാളി എന്താ പറയണ്ടേ? എല്ലാവർക്കും ബിഗ് ബോസിന്റെ കാര്യം അയ്യോ, ബിഗ് ബോസിന്റെ വക എല്ലാവർക്കും വളരെയധികം എന്താ പറയുക, സന്തോഷം. എല്ലാവരും ബിഗ് ബോസ് കാണുക. ഞാൻ പറഞ്ഞത് ഒരുപാട് പേര് ചോദിക്കരുത്, ലാലിന് വേറെ ജോലിയൊന്നുമില്ലേ? ഞാൻ പറഞ്ഞത് എന്തിനാണ് ഇങ്ങനെ? ഐ എം എ പെർഫോമർ, എന്റർടൈനർ ആൻഡ് ലോട്ട് ഓഫ് തിങ്സ്. എനിക്ക് ഒരുപാട് കാര്യങ്ങൾ അതിൽ നിന്ന് പഠിക്കാൻ സാധിക്കും. ഐ ലോട്ട് ഗെറ്റ് ലോട്ട് ഓഫ് തിങ്സ് ഫ്രം ദാറ്റ്. ഒരു ഹ്യൂമൻ ഇമോഷൻസ്, ഇറ്റ്സ് എ മൈൻഡ് ഗെയിം. ആൻഡ് അത് ഇറ്റ് ഈസ് നോട്ട് ടു കണ്ടസ്. ഹൗസ് ചെയ്യാൻ അത്ര എളുപ്പമല്ല. താങ്ക്സ് ടു നാഗ്, താങ്ക്സ് ടു വിജയ്, ഇറ്റ് ഈസ് നോട്ട് ദാറ്റ് ഈസി. ആൻഡ് മിസ്റ്റർ കമൽ ഹാസൻ ആൻഡ് എല്ലാവരും, they will call it as a, okay, this scripted show and nothing. I know the inner secrets and it is very difficult. വളരെ പ്രയാസമാണ്. എല്ലാവരും പറയും എനിക്ക് ബിഗ് ബോസിൽ ചേരണമെന്ന്. ഇറ്റ്സ് നോട്ട് ദാറ്റ് ഈസി. ഇറ്റ്സ് ലൈക്ക് ലൈഫ്. നിങ്ങളുടെ എല്ലാ ഇമോഷൻസും പുറത്ത് കാണിച്ചേ പറ്റുള്ളൂ. എത്ര നിങ്ങൾ കൺട്രോൾ ചെയ്താലും one day you have to show. So it's a reflection of your mind. So it's a great show
ആൻഡ് ഒരുപാട് റിഫൈൻ ചെയ്യാൻ പറ്റും നമ്മുടെ ഷെൽഫിനെ നമുക്ക് അകത്തുണ്ടെങ്കിൽ ആ സത്യത്തെ ഒരുപാട് റിഫൈൻ ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു ഷോയാണ്. ആൻഡ് താങ്ക് യു ഒരിക്കൽ കൂടെ എല്ലാവർക്കും ഒരു നല്ല ഒരു ഈവനിങ് ആശംസിക്കുന്നു. താങ്ക് യു സോ മച്ച്. Thank you, Lalita. Thank you. మచ్ లలిత అండ్ నాగ్ సార్ జనరలీ ఏంటి అంటే కంటెంట్ ఇస్ కింగ్ అంటారు, బట్ ఇఫ్ కింగ్ ఇస్ కంటెంట్ కింగ్ ఇస్ ద కంటెంట్. సో మీకు ఎలా అనిపిస్తుంది అసలు ఈ బిగ్ బాస్ ని మీరు ఇన్ని సీజన్స్ నుంచి హోస్ట్ చేస్తూ ఉన్నారు? ఇట్స్ రోలర్ కోస్టర్ ఆఫ్ ఎమోషన్స్, మినియేచర్ ఆఫ్ ద వరల్డ్ దట్ ఇస్ అవుట్ సైడ్. Yes, Suma. Content is king, of course. King is content. And here in Big Boss, the contestants are kings, all of them. And yes, Mohanlal garu annattu me iddaram almost 8 seasons, sir. You have hosted 8 seasons, 7. So I'm a little senior to you in that. So, so నేను 8 seasons host చేశాను, and it's a ఫస్ట్ సీజన్ ఐ డెంట్ వాంట్ టు డూ ఇట్ అట్ ఆల్. నేను చేయను, నేనేంటి బిగ్ బాస్, అది పిచ్చి షో అనుకుని. సో బట్ ఆయన అన్నట్టు ఒక ఎడిక్షన్ అయిపోయింది షో స్టార్ట్ అయిన తర్వాత. ఆడియన్స్కి ఎలా ఎడిక్షన్ అయిందో మాకు కూడా ఒక ఎడిక్షన్ అయింది. అండ్ ఇట్ వాజ్ అండ్ ఐ షుడ్ థ్యాంక్ ది ఆడియన్స్ ఆఫ్ ది తెలుగు బిగ్ బాస్, ద తెలుగు స్టేట్స్, దే హ్యావ్ బీన్ ఫ్యాంటాస్టిక్. ది కంటెస్టెంట్స్, దే హ్యావ్ బీన్ ఫ్యాంటాస్టిక్. అండ్ organizers. And I just want to bring a little thing right here. I have been associated with Star Ma when it was Ma TV. I'm talking about 16 years back, which we started. My association starts then. Then it became Jio Hotstar. It is so wonderful to see a small channel to grow to this level. And today when I was listening to what their plans are, spending 4,000 crores here in Chennai, and when I asked what about మరి అక్కడ ఎప్పుడు స్టార్ట్ చేస్తారు తెలుగులో అనగానే అక్కడ కూడా వస్తున్నాము, దాని తర్వాత కర్ణాటక వెళ్తున్నాము అండ్ కేరళ వెళ్తున్నాము అని చెప్పారు. అండ్ దట్ ఈస్ ఫెంటాస్టిక్ ఆపర్చునిటీ ఫర్ యంగ్ టాలెంట్ want to come up, and they're going to conduct workshops and all of that. God bless Jio Hotstar, this fantastic job you're doing, and thank you for doing this. And content is key. That's all I can say. So I'm so happy to be doing Big Boss, and really enjoying it. And what makes me so happy is every contestant, even the person who gets eliminated in the first week, they have become stars. They're recognized right away. All over the states, all over the Telugu states, they're recognized. There's so many people, so many contestants, housemates who have come to me and said, we bought our first car, my first apartment konukunnamo, మా ఫాదర్కి ఏదో కట్టించి చేశాము అని చెప్పడం చాలా సంతోషంగా ఉంది అన్ని వింటుంటే. అండ్ థ్యాంక్ యూ సో మచ్.